நம்ம பூமி, நம்ம தமிழ், நம்ம சேனல். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. இந்த தொகுப்பிற்கான கேள்வி, ஆழ்வார்கள் மொத்தம் எத்தனை பேர்? இதற்கான விடையை கீழே கமெண்டில் சென்று பதிவிடுங்கள். இந்த தொகுப்பு எதை பற்றி அப்படின்னு பார்த்தோன்னா, பெரும்பாலும் நம்மளுக்குள்ள நிறைய சந்தேகங்கள் இருக்கின்றன, சில தவறுகளும் நடந்து விடுகின்றன. அவ்வாறு நடக்கும் தவறுக்கு என்ன பரிகாரம் செய்வது அப்படிங்கிறது மாதிரி தெரியாமல் இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு சில தவறுகளையும் அதை எப்படி தவிர்த்து கொள்ளலாம் அப்படிங்கிறதையும் தான் பார்க்க இருக்கோம். பெரும்பாலும் வீடு இருக்குது அப்படின்னா வீட்டோட முன்பகுதி, அதாவது தலைவாசல் பகுதி கிட்ட தண்ணீர் தேங்கி நிற்கக்கூடாது, அது வீட்டில் உள்ளவர்களுக்கு ஆகாது அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, வாஸ்து சாஸ்திரத்தில் அது குறிப்பிடப்பட்டிருந்தாலும் அறிவியல் பூர்வமாகவும் பார்த்திங்கன்னா, வீட்டுக்கு முன்னாடி தண்ணி தேங்கி நிற்குது அப்படிங்கும் போது நம்ம அடிக்கடி அங்கிட்டு தான் போயிட்டு வருவோம். அப்போ அதில் கொசுவோ புழுவோ பூச்சியோ உற்பத்தி ஆகுது அப்படிங்கும் போது அதை நம்ம நோய்வாய்க்கு உட்படுத்திடும் அப்படிங்கிறது ஒரு மறைமுக காரணமாக வச்சு கூறப்பட்டிருக்கு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வீட்டுக்கு முன்பகுதியில் தண்ணி தேங்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. அதே போல் நம்ம வீட்டில் இருக்கவங்க கஷ்டப்படுறாங்க, ஆனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை, காசே தங்க மாட்டேங்குது, என்ன பண்ணுறதுனே தெரியலை அப்படிங்கிற மாதிரி சில பேத்துக்குள்ள குழப்பங்கள் இருக்கத்தான் செய்கின்றன. கடின உழைப்பு இருந்தால் ஏதாவது ஒரு நாள் பலன் கிடைப்பது உறுதி. இருந்தாலும் சின்ன சின்ன கண் திருஷ்டி, பொறாமை, இதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் தட்டி போய்கிட்டே இருக்கும். அப்போ முறையாக கண் திருஷ்டி கழிப்பது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்ததுன்னா பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். அதையும் தவிர நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, வீட்டுக்கு முன்னாடி வீட்டு கதவுலையோ அல்லது நம்ம காம்பவுண்ட் சுவர் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துலையோ பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்வஸ்திக் சிம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க, அது அப்படி இல்லையா ஸ்ரீ சக்கரம் அல்லது ஓம் அப்படிங்கிறது திரிசூலம், இது மாதிரியான அமைப்புகளை வரைந்து வைப்பதோ அல்லது திரிசூலத்தை அங்கு வைப்பதோ, இதெல்லாம் பண்ணிட்டு அதை முறையாக நீங்கள் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கும் போது அது வீட்டை நோக்கி அதிர்ஷ்டத்தை ஈர்க்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்ததாக இருக்கும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அப்போ இதுவரையிலும் உங்களுக்கு அதிர்ஷ்டமானது தடைப்பட்டு கொண்டே இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வரைஞ்சிட்டு அப்படியே விடக்கூடாது, அது முறையாக பராமரிக்கணும். ஏன்னா ஸ்வஸ்திக், அந்த ஓம் அப்படிங்கிறதெல்லாம் அது மந்திரங்கள். அப்போ அதை முறையாக பராமரிக்கணும். எப்படின்னா அழுக்கு படியக்கூடாது, அதுக்கு அதை தொடச்சி பொட்டு வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் மறந்துட வேண்டாம். அதே போல் வீட்டுக்கு முன்னாடி செடி வச்சு வளர்க்குறது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஈர்க்கும் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கும். குறிப்பாக மல்லிகைப்பூ செடி, மருதாணி செடி, துளசி, இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே மிகவும் உகந்ததாக கருதப்படுகின்றது. சரி, இப்போ நாங்கள் செடி நிறைய வச்சுருக்கோம், அதில் ஒரு செடி காய்ந்து போச்சு, அதை என்ன பண்ணலான்னா, ரொம்ப முக்கியம், காய்ந்து போன செடிகள் வீட்டை நோக்கி எதிர்மறை ஆற்றல்களை ஈர்க்கும் அப்படிம்பாங்க. இந்த இடத்துல எதிர்மறை ஆற்றல் அப்படிங்கிறது தீய சக்திகள்னு கிடையாது. அந்த பூச்சிகள், விஷ ஜந்துக்கள் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அது அண்டும். ஏன்னா அழுக ஆரம்பிக்கும் இல்லைங்களா, அப்போ அந்த இடத்துல பூச்சி புழுவெல்லாம் உண்டாகும். அது நம்ம உடல் நலத்துக்கு நல்லதில்லைங்கிறத மறைச்சு தான் அது தீய சக்திகளை ஈர்க்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ அந்த செடிகள் காய்ந்து போகிற நிலைமை, சுத்தமாக காஞ்சிருச்சு அப்படிங்கும் போது ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமை நாளில் தான் அந்த செடியை வேரோட பறிச்சிடணும் அப்படின்னு குறிப்பிடப்படுது. வேரோட பறிச்சுட்டு என்ன பண்ணணும், ஒரு கவரில் போட்டு வச்சுக்கிட்டு ஓடுகின்ற நீரில் கொண்டு போய் அதை விட்டுறது ரொம்பவே உத்தமம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை ஓடுகின்ற நீர் எங்களுக்கு அவ்வளோ இதாக கிடையாது அப்படின்னா, அவங்க கொல்லைப்புறம் இருக்குது அல்லது குப்பைக்குழி இருக்குது அப்படின்னா அதை நல்லா பறித்து விட்டு அதில் போட்டு மண்ணை போட்டு மூடிடுறது நல்லது. அது உரமாக மாறிக்கும், அதுலேயும் எந்த தப்பும் கிடையாது. இப்போ வீட்டில் பணப்பெட்டி வச்சுருக்கீங்க, உங்களுக்கு தெரியும் பணப்பெட்டி எங்கே வைக்கிறது அப்படின்னு. முடிஞ்ச அளவுக்கு பணப்பெட்டி மரப்பெட்டியாக இருக்கிறது ரொம்பவே நல்லது அப்படிம்பாங்க. அல்லது மஞ்சள் பையில் வைக்கலாம். நம்ம பெரியோர்கள் பாரம்பரியமாக கடைபிடித்தது அதுதான் மஞ்சப்பை அப்படிங்கிறது. ஆனால் அந்த மஞ்சப்பையை பிளாஸ்டிக் பை ஓவர் கம் பண்ணிடுச்சு. அதில் இருந்தால் நம்மளுக்கு நிறைய பிரச்சனை. எப்படி சுற்றுச்சூழலுக்கும் சரி நமக்கும் சரி. முடிஞ்ச அளவுக்கு பிளாஸ்டிக் பையெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க, பிளாஸ்டிக் டப்பாவெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க பணம் போடுறதுக்கு. மரப்பெட்டி இருக்குது அப்படின்னா அதை பயன்படுத்தலாம். அதில் கண்டிப்பாக மல்லிகைப்பூ தினமும் மாற்றி மாற்றி வச்சுக்கிட்டே இருங்க. அப்படி மல்லிகைப்பூ வாசம் வீசுகிற இடத்துல மகாலட்சுமி தேவி குடியிருப்பாங்கன்னு ஒரு ஐதீகம் உண்டு. கூட கொஞ்சமாக பச்சை கற்பூரமும் ஏலைக்காயும் அதில் வச்ச கண்டிப்பாக அந்த பணப்பெட்டியில் பணப்புழக்கமானது அதிகரித்து கொண்டே இருக்கும் அப்படின்னு குறிப்பிடப்படுது. அப்போ அதிர்ஷ்டமானது நம்மை தேடி வரும் அப்படின்னு குறிப்பிடப்படுது. ரொம்ப முக்கியமான விஷயம், இப்போ படுக்கை அறை அப்படின்ட்டு இருக்கு அப்படின்னா அங்கே கண்ணாடி இருக்கக்கூடாது. அப்படி கண்ணாடி இருந்ததுன்னா வீட்டில் இருக்க குழந்தைகள் பேசுவதற்கு கொஞ்சம் காலதாமதமாகும் அப்படிம்பாங்க.
கணவன் மனைவிக்கிடையே வந்து பிரச்சனை வரும், மூன்றாவது நபரோட தலையீடு கூட ஏற்படலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுறதுனால முடிஞ்ச அளவுக்கு படுக்கை அறையில் வந்துட்டு கண்ணாடியை வச்சுக்க வேண்டாம். அப்படி கண்ணாடி இருக்குது அப்படிங்கும் போது தூங்கும் போதுனாச்சும் குறைந்தபட்சம் அதை ஏதாவது போர்வையோ துணியோ போட்டு மூடிட்டு தூங்குறது ரொம்பவே உத்தமம். அந்த கண்ணாடியும் வீட்டில் இருக்கிறது வந்து உடஞ்சிருக்கக்கூடாது. அப்படி உடஞ்சிருந்தது அப்படின்னா வீட்டில் வந்து தரித்திரம் தலைவிரித்து ஆடும் அப்படின்னு குறிப்பிடப்படும், மறந்துட வேண்டாம். அதே போல் வீட்டுக்கு பக்கத்தில் கோவில் கோபுரம் இருக்குது அல்லது கோவில் அந்த கொடிமரம் இருக்குது அப்படிங்கும் போது அதோட நிழல் வந்துட்டு எப்பவுமே நம்ம வீட்டு மேலே படக்கூடாது. அப்படி படுற அளவுக்கு இருக்குது அப்படிங்கும்போது வீட்டில் கஷ்டங்கள் வரத்தான் செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்துட்டு ஒரு சின்ன பரிகாரமும் வந்துட்டு சொல்லப்படும். என்னன்னா, உங்கள் வீட்டில் இருக்க சுவரில் தெற்கு நோக்கி ஒரு பைரவர் படத்தை மாட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பைரவர் படத்தை மாட்டிட்டு அந்த பைரவருக்கு வெல்லம் கற்கண்டு இனிப்பில் எந்த வகையாக இருந்தாலும் சரி இதை தொடர்ந்து வந்துட்டு தினமும் நெய்வேத்தியம் பண்ணி பூஜை பண்ணிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய கஷ்டமானது படிப்படியாக விலகும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டு வெற்றி அப்படிங்கிறது ரொம்ப அரிதாக இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு முக்கியமான காரியத்துக்காக வெளியே போகிறீங்க அப்படிங்கும்போது உங்கள் நாசியில் வந்து எந்த நாசி வழியே காற்று வருகிறது அப்படின்னு பாருங்கள். ரொம்ப முக்கியமான விஷயம். இடது நாசி வலது நாசி இருக்குது இல்லைங்களா, எந்த நாசியில் காற்று வருதுன்னு பார்க்கணும். இப்போ இடது நாசியில் காற்று வருது அப்படிங்கும்போது இடது காலை முதலில் வெளியே எடுத்து வைத்து போக வேண்டும். தலைவாசப்படியை விட்டு தாண்டது தான் உங்களுக்கு கணக்கு. அப்போ இடது காலை வெளியே எடுத்து வைத்து போகிறது நல்லது. வலது நாசியில் வரும்போது வலது காலை வெளியே எடுத்து வைத்து போவது காரியம் வந்துட்டு சித்தியாகும் அப்படின்னு குறிப்பிடப்படுது. அப்படி போகும்போது நீங்கள் என்ன பண்ணலான்னா, உடனே நீங்கள் ஒரு அருகம்புல் நுனி இருக்கு இல்லைங்களா, அதை பறித்து உங்கள் பாக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கிறது கண்டிப்பாக அந்த விக்னேஸ்வரரோட அருள் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எந்த காரியத்துக்காக போகிறீங்களோ அந்த காரியமானது நல்லபடியே வந்துட்டு முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் நீங்கள் கொஞ்சம் மெனக்கெட்டு தெரிஞ்சுக்கிறதுனால நம்மளுக்கு நல்லது அப்படிங்கிறது சீக்கிரமாகவே நடக்கும் அப்படின்னு நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும். இந்த பதிவை உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம். நம்ம சேனலோட முந்தைய பதிவுகளை பார்க்குறதுக்கு கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க் எல்லாம் கொடுத்துருக்கோம், போய் பார்த்து மகிழுங்கள்.